திருவள்ளூர் மாவட்டம் பானவேடு கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 242 ஏக்கர் இந்த ஏரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக இது வந்து மருத்துவ கழிவுநீர் வந்து இதில் வந்து ஃபுல்லாக கொட்டிகிட்ருக்காங்க. இதில் வந்து எந்த மருத்துவ கல்லூரின்றது தெரியல, எந்த மருத்துவம் மனைன்றது தெரியல. ஆனால் வந்து இரவில் கொட்டுறாங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வந்து வெளியே ஒன்றும் சொல்லிக்கல. இது முறையாக நாங்கள் வந்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒரு வருஷம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இதை சுற்றி ஒரு 3000 கிராமங்கள் இருக்குது. 3000 குடும்பங்களும் வசிக்கிறாங்க. இதில் இருக்கிற மீனை வந்து பிடிச்சி வர ஞாயிற்றுக்கிழமைனா கிட்டத்தட்ட வெளியே விற்கிறாங்க. அந்த மக்களும் வாங்கி அதை சாப்பிட்றாங்க. இதனால நோய்களும் எங்களுக்கு சில உருவாகும். அப்புறம் இதில் இருக்கிற நிறைய மாடுகள் வந்து தண்ணி குடிக்குது. அப்புறம் அந்த மாடில் வர பால் அது எல்லாருமே வந்து மக்கள் இது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு மாரி தான் இது வரும். அதுக்கப்புறம் என்னன்னா, நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணால் இதுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து திருவள்ளூர் இதுக்கப்புறம் அரசு கோர்ட்டு உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போய்ட்டு வழக்கு இதை வச்சோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. இதுக்கப்புறம் இது வந்து சுற்றி எதுவும் போடாதளவுக்கு அவங்க அங்கேருந்து ஆர்டர் பாஸ் பண்ணாங்க எங்கள் அரசு அதிகாரிகள். அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. கிட்டத்தட்ட வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜேசிபி வச்சு ஏற்கனவே கொட்டந்த இடத்துலேயே மேலே லைட்டாக கொஞ்சம் சைடாக மண் எடுத்து அது மேலே அப்படியே மூடிட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வீடியோ இதை கவரேஜ் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை மீறி மறுபடியும் நாங்கள் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு மேல்முறையீடு போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே வாங்கி இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம். கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் இதுக்கு ஒரு 9 லட்சம் ரூபா அதுக்கு சேங்ஷன் எடுத்து கொடுத்துருக்காரு. பொழுது எங்களுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு 500 மீட்டர் தான் போட்டு தரேன்னு சொன்னார். ஆனால் 500 மீட்டர் எங்களுக்கு பத்தாது. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நாங்கள் கேட்டிருக்கோம். 2.5 கிலோமீட்டருக்கு இவங்க அப்ரூவ்டு மறுபடியும் அதுக்கும் கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்லேருந்து. இப்போ அதுக்கப்புறம் இவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது இப்போ நாங்கள் எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். அப்படி இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா ஊர் பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இளைஞர் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு இருக்கோம். சமூக ஆர்வலர் விக்னேஷ், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் கண்ணப்பாளையம் ஊராட்சி கிராமம். இது பானவடி ஏரி 240 ஏக்கர் பரப்பில் கொண்ட ஏரி. இது இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா மனித கழிவு, மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு, அதுக்கப்புறம் கழிவுநீர் கலக்கிறாங்க, வண்டி மூலிமா கழிவுநீர் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ வாட்டி பார்த்திங்கன்னா நேர்லேயும் ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு வருஷமாவது எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஹைகோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணோம். பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணோம். அப்போ என்ன ஆச்சு, அவங்க வந்து ஒரு வாரத்தில் வந்து எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. வந்தாங்க, சும்மா நாங்களும் வேலை பார்க்குறோம் சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஆனால் போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த வேலையும் பண்ணலை. ஓகேங்களா. நாங்கள் இப்போ திருப்பி முறையிடும் போது ஆவடி கமிஷனரை உள்ளே சேர்த்து ஃபுல்லாக இங்கே இந்த 2 கிலோமீட்டருக்கு வந்து ஃபென்சிங் அடிக்கணும், கேமரா பொருத்தணும்னு சொல்லி ஆவடி கமிஷனர் வந்து அவங்கள ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு நீதிபதி. அது இல்லாமல் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணோம். அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தண்ணி வந்து குடிக்கிறதுக்கே உகந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க தண்ணி. இதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் இந்த அரசு அதிகாரி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சாலை மறியல், பொதுமக்கள்லாம் சேர்ந்து சாலை மறியல் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இதில் எவ்வளோ மக்கள் இந்த பகுதியில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்த தண்ணியை வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க? குடிக்க தண்ணி இல்லை அப்போ இது என்ன பண்ணீங்க? இது பார்த்திங்கன்னா 3 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது இந்த மருத்துவ கழிவு எல்லாமே இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொட்டிகிட்டு இருக்காங்க. ஊர் பொதுமக்கள் ஒரு 4 பஞ்சாயத்து கிராமம் வந்து இந்த தண்ணி நம்பி தான் இருக்குது. இந்த ஏரியை நம்பி தான் 4 பஞ்சாயத்து, பாரிவக்கம், கோலப்பஞ்சேரி, கண்ணப்பாளையம் எல்லாமே வந்து இந்த ஊரை நம்பி, இந்த தண்ணி நம்பி தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து குடிக்கிறதுக்கு உகந்த இல்லாமல் நிலத்தடி நீர் மட்டம் இறங்கி ஃபுல்லாகவே வந்து உப்பு தண்ணி ஆயிடுச்சு. எல்லாம் வந்து கேன் தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு ஆகிட்டோம். இதனால் நாங்கள் மட்டும் இல்லை, விலங்குகள், பறவைகள் வெளியிலேருந்து வர எல்லாமே இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, மீன் பிடிச்சி மக்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இந்த ஏரியா தான் உபயோகிக்கிறாங்க. வேறு அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் இது பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து ஒரு வருஷம் இது வரைக்கும் வந்து எந்த வேலையும் செய்யலைங்க. சும்மா நாங்களும் வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, கேமரா போட்டிருக்கேன்றாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அங்கே ஒரு கேமராவும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. க்ளீன் பண்ணுறான்றாங்க, ஆனால் பண்ணலை. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, எங்களுக்கு பிற்காலத்தில் இருக்கிற சந்ததிகளும் வந்து பாதிப்படையக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம், இளைஞர்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம், கேஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இதை வந்து க்ளீன் பண்ணி ஏரி வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். எங்களோட கோரிக்கை அதுதான். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம். அரசு அதிகாரிகளும் சரி, அரசும் சரி, எங்களுக்கு செவிசாச்சா ஓகே, இல்லைனா சாலை மறியல் தான், போராட்டம் தான் கையில் எடுக்கணும். உங்கள் பேர் என்ன? விக்னேஷ்.